வெல்கம் டு வைரல் ரிவ்யூஸ். இப்போ நம்ம பார்க்க போற படம் மணி சர்மா இயக்கத்துல வந்த பயம் ஒரு பயணம். இந்த படத்துல பரத் ரெட்டி, விஷாகா சிங், மீனாட்சி தீட்சித் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சமீபத்துல வந்த தமிழ் ஹாரர் மூவிஸ்ல இது 101வது படம். இந்த படத்தோட கதை பத்தி பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கண்ணுக்கு பேய் தெரியுது. அது மாத்திரம் இல்ல, அவங்க இறந்த சம்பவம் அவர் கண்ணு முன்னாடியே நடக்குது. இந்த படத்தோட மெயின் பிளாட் டைரக்டர் கடைசியில தான் சொல்லியிருப்பாரு. அதனால அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் உட்கார்ந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்ல பேயோட பிளாஷ்பேக் வந்ததுக்கு அப்புறம் படம் பரவாயில்ல. இந்த படத்துல எடிட்டிங், கேமரா, ஷார்ட் பிரேக் டவுன் எதுவுமே சரியில்லை. ரொம்ப அமைச்சரா இருக்கு. மீனாட்சி தீட்சித்த இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லுலு சபா மனோகர், சிங்கம் புலி இவங்க சீன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப மொக்கையா இருக்கு. விஷாகா சிங் மாத்திரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் முழுக்க அவங்களே தாங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு சின்ன டவுட், பேய் எல்லாரையும் ஒரே செகண்ட்ல கொல்லும் போது ஹீரோவை கொல்றதுக்கு மாத்திரம் ஏன் சும்மா பின்னாடி வரட்டிட்டே இருக்குது? சரி, கொன்னுருச்சுன்னா படம் அப்படியே முடிஞ்சிடும். ஆனா இந்த படத்தோட சீன்ஸும் ஸ்கிரீன் பிளேயும் பார்க்கும்போது அப்படிதான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. கிளைமேக்ஸ்ல ஹாரர்னு கொஞ்சம் சீன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வரும் நம்மளுக்கு சிரிப்பு தான் மூண்டுது. இதுல படத்துக்கு பார்ட் 2க்கு வேற ஒரு லீடு விட்டுருக்காங்க. திங்கட்கிழமைக்கு மேல நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு திகில் படமா தான் இருக்கும். ஏன்னா அநேகமா தியேட்டர்ல நீங்க தனியா தான் இந்த படத்தை பார்க்கணும். லேட்டஸ்ட் தமிழ் பட ரிவ்யூஸ்க்கு மேல உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.